ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கோர்ஸோட 5th கிளாஸ் தான் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெடலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பெடலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வீலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீடில் போட்டிருக்க இடம் காட்டுறேன். இங்கேருந்து த்ரெட்டை வந்து இந்த சைடை இழுத்து இந்த மாதிரி போடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெடலிங் போடுறதுக்கு முன்னாடி கீழே இருக்க பாபினை வந்து எடுத்துடுறோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துடணும். அதோடவே நம்ம பெடலிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டெக் ஆகும். ஸோ அதனால் பாபினை எடுத்துடுறோம். முடிஞ்சால் நீங்கள் நீடில் கூட கழட்டிட்டு பெடலிங் போடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் நீடிலோடவே போடுறேன். பாபினை கழட்டிட்டதால் நீடிலோட போடுறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கால் 2 கால் பார்த்தீங்க அப்படின்னா பெடலில் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் காட்டுற மாதிரி பெடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2 காலையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 2 காலையும் வச்சுக்கிட்டு மேலே கீழே அப்படின்ற மாதிரி அந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெடல் போடணும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரைட் சைட் காலையும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் காலையும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எந்த காலில் எந்த மேலே வர வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பெடல் பண்ணணும். நீங்கள் மேலே வீலை சுற்றிட்டு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெடல் போடணும். ரெண்டுத்தையும் வந்து ஒரே டைமில் பண்ணணும். நீங்கள் மேலே வீலை சுற்றும் போது கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கால் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பெடல் போடுறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் காட்டுற மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே இருக்கணும். மேலே எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கை வச்சுருக்கோம்ல அங்கே ஒரு சுற்றிட்டு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெடல் போடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். ஸோ ஷார்ட்டாக இதுதான் பெடலிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். ஸோ நம்ம ரெகுலராக போடுற கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெடலிங்கில் வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே போடுற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்களே ஒரு துணியை ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நம்ம ஈஸி மெத்தடில் சொல்லி தர போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி போடுற வீடியோஸை ரெகுலராக நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக 1 month சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.